பிளிங்கிட் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓட்டலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்தாச்சு. எப்படி ஒரு 10 நாள் இருக்கும் பிளிங்கிட் ஓட்டி. பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு எவ்வளோ புக் பண்ணியிருக்கோன்னா 10 ஜிக் புக் பண்ணியிருக்கோம். அந்த 10 ஜிக்கியோட டைம் டியூரேஷன் வந்து 13 மணி நேரம். பார்க்கலாம் எவ்வளோ ஆர்டர்ஸ் வருதுன்ட்டு. நம்ம டேரெக்டாக ஸ்டோரே வந்துட்டோம். பார்க்கலாம் எவ்வளோ ஆர்டர் வருதுன்ட்டு. ஆக்ஷன். சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி வந்து ஜூன் 1 இன்றைக்கி தான் நம்ம சேலஞ்சோட டே 1. ஓகேவா? காலையில் வெயில், சரியான வெயில். காலையில் 9 மணிக்கு ரேப்பிடோ ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மைண்டு மாதிரி பிளிங்கிட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிளிங்கிட்டு கரெக்டாக காலையில் ஒரு 9 மணிலேருந்து 2 மணி வரையும் கண்டினியூஸாக ரைட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரூமில் வந்து சரி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்புன்னு பார்த்தா ஒரு 5 மணி நேரம் டயர்டில் நல்லா தூங்கியாச்சு. ஸோ நமக்கு லாகின் ஹவர்ஸ் வந்து மொபைலில் ஷோ ஆகுறது 10.25 ஹவர்ஸ் நமக்கு வந்து ஷோ ஆகுது. அது இல்லாமல் நமக்கு வர இன்சென்டிவ் வேறு 154 ரூபா ஆட் ஆகிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு விஷுவலாக ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல என்னன்னு எனக்கு தெரியுதான்ட்டு. ஆக்சுவலாக இதில் இப்போ ஷோ ஆகுது, தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 797 ரூபா நமக்கு ஏர்ன் பண்ண மாதிரி காமிக்கும். 154 ரூபா இன்சென்டிவோட. இந்த 154 ரூபா இன்சென்டிவ் வந்து நமக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து அதாவது கம்பல்சரி லாகின் ஹவர்ஸ்னு நமக்கு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நைட்டு வந்து 11:30 வரையும் 12 மணி வரையும் நான் லாகின் இருந்திருக்கணும். நான் தான் இங்கே வந்து தூங்கிட்டேன், ரைடும் ஓட்டலை. ஸோ எனக்கு இன்சென்டிவ் கிடையாது. இப்போதைக்கு இப்படி காமிக்கிறாங்க. இன்றைக்கி இந்த டே ஷெட்யூல் முடிஞ்சவொடனே இந்த இன்சென்டிவ் மைனஸ் ஆயிரும். அப்போ நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 643 ரூபா வரும். 643 ரூபா. நம்ம இந்த ரைடு வந்து 13 ரைடு ஓட்டியிருக்கோம். இதுக்கு நம்ம செலவு பண்ண பெட்ரோல் காஸ்ட்டு வந்து 150 ரூபா வந்துடும். கம்பல்சரி 150 ரூபா வரும். இல்லை அது கம்மியாக கூட வரலாம். 140 ரூபா இந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ நமக்கு 643 ரூபா வரும்போது 143 ரூபா பெட்ரோல் காஸ்ட்டு போயிடும். அது போக நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே நமக்கு ப்ராஃபிட் வந்து எதிர்பார்த்ததை விட சரி ஓகே 5 மணி நேரத்துக்கு 500 ரூபா தான் ப்ராஃபிட். ஏன்னா 143 மைனஸ் பண்ணுங்கள், 500 ரூபா தான் ப்ராஃபிட் 5 மணி நேரத்துக்கு. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க பரவாயில்லையே, ரேப்பிடோ கேக்கோலா பிளிங்கிட்லேயே 5 மணி நேரத்துக்கு 500 ரூபா கிடைக்குது பெட்ரோல் போக ப்ராஃபிட் அப்படின்னு நினச்சா. ஏன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து ரைடர்ஸ் அதிகமாக தேவைப்படுவாங்க ஸ்டோரில். ஸோ ஆர்டர்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு அதிகமான அமௌண்ட் கிடைக்கும். வெறுமனே 1.5 கிலோமீட்டர் ஒரு 2 கிலோமீட்டருக்கு நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா கிடைக்கும் ஆர்டருக்கு. என்னடா 30 ரூபா கிடைக்குது அப்படின்னு நமக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். 30 ரூபா 38 ரூபாலாம் கிடைக்கும். அதிலே பெரிய விஷயம். வெறுமனே வித்தின் 2 கிலோமீட்டருக்கு 1.5 கிலோமீட்டருக்கு 38 ரூபா வரையெல்லாம் கிடைக்கும். இதே நீங்கள் மேக்ஸிமம் 7.2 வரையும் எங்களோட ஸ்டோரில் வந்து எங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸு டெலிவரி இருக்குது. 7.2லாம் போயிட்டீங்கன்னா எதிர்பார்க்க முடியாத அளவுக்குலாம் திடீர்னு பார்த்தா 105 ரூபாலாம் போடுவாங்க. இன்றைக்கி கொடுக்கல. ஏன் அப்படின்னா நான் மார்னிங்கே ஒரு 6:30 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா அந்தளவுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கோம். நான் ஸ்டார்ட் பண்ணது 9 மணிக்கு தான். அதனால் ஆர்டர் கம்மியாகிடுச்சு. ஆர்டருக்கான அமௌண்ட்டு கம்மியாகிட்டு. ஓகேவா? ஸோ நம்ம ஓடின டைம் வந்து 5 மணி நேரம். ட்ராவல் பண்ண கிலோமீட்டருக்கு ஏற்ற பெட்ரோல் காஸ்ட் வந்து 150 ரூபா. ஓகேவா? அது போக நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டு 500. இன்றைக்கி ஜூன் 1 சேலஞ்சோட டே 1ல் நமக்கு 500 ரூபா வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. ஓகேவா? இதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். நம்ம வந்து 10,000 டார்கெட் வச்சுருக்கோம். ஓகேவா? ரெண்டாவது ஜூன் 1 வந்து நமக்கு வந்து மார்க்கெட் லீவு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ மார்க்கெட்டில் நம்ம ஏர்ன் பண்ணது 0. சப்ஸ்கிரைபர்ஸ் அதே 292 தான். எனக்கு இந்த டே 1 இன்றைக்கி அதே 292 தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இதையும் தாண்டி வேறு என்ன நம்ம சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்புறம் இன்றைக்கி வந்து 1 மினிட்டுக்கான எக்ஸசைஸ் சொன்னிருந்தோம். பார்த்தீங்கன்னா அந்த 1 மினிட் எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு ஸ்ட்ரெச்சிங் தான். நெக் ஸ்ட்ரெச்சிங்கு, ஹேண்டு, அப்புறம் ஹிப்பு, லெக்கு, அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் மட்டும் தான் பண்ணோம் 1 மினிட்டு. அவ்வளோதான். ஓகேவா? இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. நம்ம வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா யூடியூபோட அல்காரிதம்னு ஒன்று இருக்குது. இந்த வீடியோவுக்கு வியூஸ் இருக்குது, லைக் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பே என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் நிறையா. ஸோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து அதாவது வியூஸுக்கு கொஞ்சம் சஜஷன் அதிகமாகும், நிறைய பேர் பார்ப்பாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். சரி ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லலாம். அதை தாண்டி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது இன்னும் எனக்கு பெரிய பூஸ்டப்பு. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எனக்கு நீங்கள் ஃபினான்ஷியலாக வந்து அதாவது என்னோடய ஏர்னிங்க்கு பேஸே வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸு. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது இன்னமும் எனக்கு பெட்டராக இருக்கும். இதை தாண்டி வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சேனே. ஓகே, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.